மதுபானம் சிகரெட் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது மதுவரி திணைக்களம் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. மதுபானம் மற்றும் சிகரெட் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்ற நிலைப்பாடு வெளியாகி இருக்கிறது. வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு மதுபானம் மற்றும் சிகரெட் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என வெகுவாக எதிர்பார்க்கப்பட்டாலும் அது நடைபெற்றதாக தெரியவில்லை. எனினும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மதுபானம் மற்றும் சிகரெட் வகைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தமையினால் அதன் விலைகள் வரவு செலவு திட்டத்தினூடாக மீண்டும் அதிகரிக்கப்பட மாட்டாது எனவும் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி மதுபான வகைகள் லீட்டர் ஒன்றின் விலை 6%, சிகரெட் வகைகளின் விலை 5 முதல் 10 ரூபாவினாலும் உயர்த்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. இதே நேரம் பான் விலை 10 ரூபாவால் குறைப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி தரப்படுகிறது. ஒரு ராத்தல் பானின் விலையை நேற்று நள்ளிரவு முதல் 10 ரூபாவால் குறைப்பதற்கு பேக்கரி உற்பத்தியாளர்களின் சங்கம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதற்கமைய பேக்கரி உற்பத்திகளின் விலை குறைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை செலவை குறைப்பதற்கு ஒத்துழைக்கும் வழங்கும் நோக்கில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த் சமரசிங்கவுடனான கலந்துரையாடலின் பின்னர் கோதுமை மாவுக்கான விலையை குறைப்பதற்கு சிரண்டி மற்றும் பிரிமா உள்ளிட்ட நாட்டில் உள்ள முதல் நிலையான கோதுமை மாவு உற்பத்தியாளர்களின் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய நேற்றிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 10 ரூபாவால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை கோதுமை மாவு விலை குறைக்கப்பட்டமைக்கான நன்மையை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக ஒரு ராத்தல் பானின் விலை 10 ரூபாவால் குறைப்பதற்கும் ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலையை குறைப்பதற்கும் பேக்கரி உற்பத்தியாளர்களின் சங்கத்தினால் வர்த்தக அமைச்சரிடம் இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. இதனத்தில் உணவு வகைகளின் விலை அதிகரிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி தமிழர் பத்திரிகையில் காணப்படுகிறது. உணவகங்களில் உள்ள உணவு வகைகளின் விலை நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் இவ்வாறு கூறியிருக்கிறது. தேநீர் விலை 5 ரூபாவாலும் பால் தேநீர் விலை 10 ரூபாவாலும் ஃப்ரைட் ரைஸ் பொதியின் விலை 30 ரூபாவாலும் சிற்றுண்டிகளின் விலை 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறது. உணவு தயாரிப்புக்காக மூலப்பொருட்களின் விலை உயர்வே உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு காரணம் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள்.